இங்க ஒரு சின்ன பையன் பண்ண விஷயத்தை பார்த்து எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்காங்க. இந்த மாதிரியான பால்களுக்கு நடுல இந்த மாதிரியான லைன்ஸ் எதுக்காக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கிரிக்கெட்டர்ஸ் எதுக்காக முகத்துல இந்த மாதிரி சுண்ணாம்பு பூசி வச்ச மாதிரி என்னத்தையும் பூசி வைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் பைக் சஸ்பென்சர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன சிலிண்டர் மாதிரியான அமைப்பு எதுக்காக வைக்கப்படுது? சிங்கப்பூர்ல இருக்கிற இண்டோர் சிஸ்டம் எல்லா நாடுகள்லயும் வந்தா நல்லா தான் இருக்கும். இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாக்கள்ல குழந்தைகள் பெரியவங்களை விட பெரிய பெரிய விஷயங்களை பண்றத எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஈவன் ஒரு சில குழந்தைகள் பண்ற விஷயங்களை பெரியவங்க பண்றதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரியான டேலண்டடான ஒரு 4 வயசு பையனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த பையனோட வயசு வெறும் 4 தான். ஆனா இப்போ இந்த பையன் ஒரு ப்ரொஃபஷனல் பார்பரா இருக்கிறான். இந்த பையன் 4 வயசா இருக்கும்போது அவனோட அப்பா பார்பர் ஷாப்ல மத்தவங்களுக்கு முடி வெட்டுறத பார்த்திருக்கான். உடனே அந்த பையன் எனக்கு முடி வெட்ட ஆசையா இருக்குன்னு சொல்லி அடம் பிடிக்க தொடங்கிட்டானா. உடனே அந்த பையனோட அப்பா கையில ட்ரிம்மரை கொடுத்து ஓ முடிய நீயே வெட்டிக்கன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா அந்த பையன் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா அவனே அவனோட முடியை வெட்டினதை பார்த்து அவனோட அப்பா ரொம்பவே ஆச்சரியமாக்கிட்டாங்களாம். இப்ப அந்த பையனுக்கு 6 வயசாயிட்டான். இப்ப அவனோட அப்பாவோட சலூன்லயே அவ அப்பா கூட இருந்து முடி வெட்டிட்டு இருக்கான். அண்ட் அந்த பையனோட ப்ரொஃபஷனல் ஹேர் கட்காக அந்த பையனுக்காகவே நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்களாம். நம்பர் 2, வயசானவங்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ரோட கிராஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். சோ அந்த விஷயத்தை கவனத்துல வச்சு சிங்கப்பூர் கொண்டு வந்திருக்கிற இந்த சிஸ்டத்தை எல்லா நாடுகளையும் கடைபிடிச்சா உண்மையாவே நல்லா தான் இருக்கும். சிங்கப்பூர்ல 70 வயசுக்கும் அதிகமா உள்ளவங்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ஒரு விதமான கிரெடிட் கார்டு கொடுப்பாங்களாம். அந்த கார்டு அவங்க ஜீப்ரா கிராசிங் பக்கத்துல இருக்கிற இந்த டிடெக்டர் மெஷின்ல வச்சா போதும் சிக்னல் லைட் என்ன கலர்ல இருந்தாலும் அவங்களுக்காகவே ஒரு நிமிஷத்துக்கு ரெட் கலர்ல மாறிடும். இதனால அவங்களால ரொம்பவே சுலபமா ரோடையும் கிராஸ் பண்ணிட முடியும். உண்மையாவே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்கிறதுக்காகவே அவங்கள பாராட்டி தான் ஆகணும். நம்பர் 3, தாய்லாண்டை சேர்ந்த ஒரு சீரியல் கில்லர் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தானவனா இருந்திருக்கான்னா அவனை பிடிச்சு தாய்லாந்து கவர்மெண்ட் மரண தண்டனை கொடுத்ததும் அவனோட டெட் பாடியை பதப்படுத்தி பப்ளிக்ல ஷோக்காக வச்சிட்டாங்களாம். இந்த மாதிரி வச்சதுக்கான காரணம் மக்கள் மத்தியில் அவனை பத்தி இருக்கிற பயம் நீங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதாவது அந்த மோசமான சீரியல் கில்லரை கொண்டுட்டு இனி அவனை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சீரியல் கில்லரோட பெயரை கேட்டாலே மக்கள் எல்லாரும் நடுங்குற அளவுக்கு மக்கள் மத்தியில பயம் இருந்திருக்குது. நம்பர் 4, யுஎஸ்ஏல யூகேல இந்த காமன் விஷயங்களை எவ்வளவு வித்தியாசமா சொல்றாங்கங்கறத பாருங்க. யுஎஸ்ஏல ஃபுட்பால சாக்கர்னு சொல்லுவாங்க, ஆனா யூகேல ஃபுட்பால்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் யுஎஸ்ஏல போன செல்போன்னு சொல்லுவாங்க, அண்ட் யூகேல மொபைல் போன்னு சொல்லுவாங்க. ரப்பரை யுஎஸ்ஏல எரேசர்னு சொல்லுவாங்க, யூகேல ரப்பர்னு சொல்லுவாங்க. அண்ட் யுஎஸ்ஏல டார்ச் லைட்ட ஃபிளாஷ் லைட்னு யூகேல டார்ச்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரெண்டு நாடுகள்ல பேசப்படுறது இங்கிலீஷ் தான், நான் பேசுற வார்த்தைகள் வித்தியாசமா இருக்குது. அண்ட் நம்மளும் அதிகமா யூகேல உள்ள இங்கிலீஷை தான் பயன்படுத்துவோம். ஏன்னா பிரிட்டன் தான் இந்தியால ஆட்சி செஞ்சு அவங்களோட இங்கிலீஷை நமக்கு கத்து தந்துட்டு போயிருக்காங்க. நம்பர் 5, இந்த பில்டிங்க பாருங்க. பில்டிங்க பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பில்டிங் வேற யாரோட இல்ல, நம்ம டிவில எல்லாம் பாக்குற டிஸ்கவரி சேனல் காரங்களோட தான். அவங்க ஆக்சுவலா ஷார்க் வீக்ங்கிற டேஸை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களோட பில்டிங் மேல இந்த மாதிரியான ஷார்க் பலூனை மாட்டுவாங்களாம். அண்ட் அதை பாக்குறதுக்கும் கிட்டத்தட்ட பில்டிங்க உள்ள இருந்து ஷார்க் வர்ற மாதிரி இருக்கும். நம்பர் 6, ரீசெண்டா லூயிசானா யூனிவர்சிட்டி ஃபுட்பால் மேட்ச்ல ஸ்டேடியம்ல இருந்த மக்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்ல கத்த தொடங்கிட்டாங்கன்னா லோக்கல் சிஎஸ்எம்ஓகிராஃப், அதாவது நிலநடுக்கம் வர்றது அலர்ட் பண்ற சிஸ்டம் இந்த இடத்துல நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு சொல்லி காமிச்சிருக்குது. ஆனா ஆக்சுவலா அந்த சிக்னல் ஸ்டேடியம்ல இருந்த மக்கள் போட்ட சத்தம் காரணமா ஜெனரேட் ஆகி இருந்ததாம். அப்ப எந்த அளவுக்கு மக்கள் அந்த இடத்துல எக்ஸைட்மெண்டா இருந்திருப்பாங்கங்கறதை யோசிச்சு பாருங்க. நம்பர் 7, நீங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே பேய்களை சந்திச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்தை ஆக்சுவலா நான் சொல்ல பாராநார்மல் ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி சொல்றாங்க. அவங்கள பொறுத்தவரையில நீங்க ராத்திரி நேரங்கள்ல வெளியே போகும்போது உங்களை கிராஸ் ஆகி போகிற ஒரு 200ல இருந்து 300 மக்களுக்குள்ள ஒரு 2 பேராவது உண்மையான பேயா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானா அது நமக்கு தெரியவே தெரியாது. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் என்கிறத என்னால் சொல்ல முடியாது. அந்த பாராநார்மல் ஆக்டிவிஸ்ட் இத உண்மைன்னு நம்புறாங்க. நம்பர் 8, உங்களுடைய கண்கள்ல ஒரு துணியை கட்டி வச்சு நீங்க ஒரு மறு உலகத்துக்கு போயிட்டு வந்தாலும் வரலாம். ரிசர்ச்சர்ஸோட அடிப்படையில ஒருவேளை நம்மளுடைய கண்களை 12 மணி நேரத்துக்கு துணியால கட்டி வச்சிருந்தோம்னா நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காவே மூவிஸ்ல எல்லாம் சொல்ற மாதிரி ஹாலுசினேஷன் பண்ண தொடங்கிரும். அதாவது உங்களுடைய பார்வைக்கு ரொம்ப வினோதமான விசித்திரமான விஷயங்களும் தெரிய தொடங்குமா. அது எல்லாமே உங்களால பாக்குறதுக்கே நம்ப முடியாத ஒரு விஷயங்களா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி கண்களுக்கு தெரியறது எதுவுமே ஒரிஜினல் இருக்காது, எல்லாமே ஹாலுசினேஷன் தான். சோ இத தெரியாம கூட ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது ரொம்பவே ஆபத்தான ஒரு டார்ச்சர்னு சொல்றாங்க. நம்பர் 9, இன்னைக்கு இருக்கிற லண்டனை முதல்ல ரோமர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அதோட பெயரையும் முதல்ல லண்டோனியம்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்களாம். அதுக்கப்புறமா எஜுகேஷன் வளர தான் லண்டோனியம் சுருக்கி லண்டன் சொல்லி வச்சிருக்காங்க. நம்பர் 10, சாண்ட்ரா புல்லோக் என்கிற ஆக்டருக்கு 2010 எல்லாத்த விட மோசமான ஆக்டர் என்கிறதுக்கான கோல்டன் ராஸ்பெரி அவார்டு கொடுத்திருக்காங்க. ஆனா நல்ல விஷயம்னா அதே நாள்ல அவங்க நடிச்சிருந்த தி பிளைண்ட் சைடு மூவிக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பெஸ்ட் ஆக்டருக்கான ஆஸ்கார் அவார்டு கொடுத்திருக்காங்க. அதாவது சாண்ட்ரா ஒரே நாளையில பெஸ்ட் ஆக்டரும் ஆகிட்டாங்க, வொர்ஸ்ட் ஆக்டரும் ஆகிட்டாங்க. நம்பர் 11, நம்ம மனிதர்களோட கேரக்டர் எப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்மளை யாராவது சரியா ட்ரீட் பண்ணாட்டி நம்மளும் அந்த பர்சனை சரியா ட்ரீட் பண்ண மாட்டோம். மனிதர்களோட இந்த ஒரு குணம் மனிதர்கள்ட்ட மட்டும் இல்ல மிருகங்கள்ட்ட இருக்குதுங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க நாய்களை எடுத்துட்டீங்கன்னா அதுங்களை நீங்க சரியா ட்ரீட் பண்ணலன்னு அதுங்களுக்கு தோணிட்டாலே அதுக்கப்புறமா அது உங்களோட அந்த அளவுக்கு எல்லாம் நெருக்கமா இருக்கவே இருக்காது. இல்ல உங்ககிட்ட ஒருவேளை 2 நாய் இருந்து நீங்க ஒரு நாய்
நாயை மட்டும் நல்லா ட்ரீட் பண்றீங்க, ஒரு நாய் ஒழுங்கா ட்ரீட் பண்ணவே இல்ல. இந்த மாதிரியான கண்டிஷன்ல அந்த இன்னொரு நாய்க்கு நீங்க அதை ஒழுங்கா ட்ரீட் பண்ணவே இல்லைங்கிறது ரொம்ப நல்லாவே புரியுமா. அதுக்கப்புறமா அதுங்க என்னதான் உங்களுக்கு விசுவாசமா இருந்தாலும் ஆனா உங்ககிட்ட விளையாடுறது நிறுத்திடும். நம்பர் 12, நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே தொப்புள் இருக்கும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது மாதிரி மனிதர்களுக்கு இருக்கிறது போலவே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஆக்சுவலா தொப்புள் இருக்கதான் செய்யும். ஆனா அதோட ஷேப் வித்தியாசமா இருக்கலாம், இல்ல சின்னதா இருக்கிறதுனால நம்ம கண்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனா எந்த உயிரினங்கள் எல்லாம் முட்டை விட்டு முட்டையில இருந்து வெளியே வருதோ அந்த உயிரினங்களுக்கு மட்டும் தொப்புள் என்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதாம். முட்டையில இருந்து வெளியே வர உயிரினங்கள் எல்லாமே தொப்புள் இல்லாம தான் இருக்கும். நம்பர் 13, கண்டிப்பா நம்மள எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறை அது இந்த டிக்டாக் முட்டையை சாப்பிட்டு பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு ஃபேமஸான முட்டைக்கு டிக்டாக் என்கிற பெயர் எப்படி வச்சாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இந்த முட்டையை இந்த கம்பெனிக்காரங்க உருவாக்குன சமயத்துல என்ன பெயர் வைக்கன்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த முட்டையை அந்த சின்ன பாக்ஸ்ல இருந்து நம்ம கையில தட்டும் போது அதுல இருந்து டிக்டாக்னு சொல்லி சவுண்ட் வரும். அந்த சவுண்டையே இந்த முட்டையோட பெயரா வைக்க கூடாதுன்னு சொல்லி இதுக்கு டிக்டாக்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. அதாவது மொத்தத்துல இந்த ப்ராடக்ட்டோட சவுண்ட் தான் இதோட பெயரா இருக்குது. நம்பர் 14, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பாலை கண்டிப்பா யாருமே இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே சின்ன வயசுல இந்த பாலை வச்சு விளையாண்டு இருப்போம். இந்த பால் ஆக்சுவலா டென்னிஸ் விளையாடுறதுக்காக ஸ்பெஷலா இருக்கிற டென்னிஸ் பாலா இருக்குது. ஆனா நம்ம சின்ன வயசுல டென்னிஸ் தான் வர கிரிக்கெட் மாதிரியான எல்லா விளையாட்டுகளிலுமே இந்த பாலை தான் பயன்படுத்தி இருப்போம். அண்ட் முக்கியமா இந்த டென்னிஸ் பாலுக்கு மேல இருக்கிற இந்த லைனை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி டென்னிஸ் பால்ல லைன்ஸ் எதுக்காக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா டென்னிஸ் பால் ரெண்டு சர்க்குலர் ரப்பர் ஒன்னு சேர்ந்து தான் உருவாக்கப்படுது. இந்த மாதிரியான ரெண்டு சர்க்குலர் ரப்பரை ஒன்னா சேர்த்து பால் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல தான் இந்த ஒரு ஸ்பெஷல் டைப்பான லேயர் ஒட்டுவாங்க. இந்த மாதிரி ஒட்டப்பட்ட சமயத்துல தான் பால்க்கு மேல இந்த மாதிரியான லைன்ஸும் உருவாகுது. அண்ட் இந்த லைன்கள் இருக்கிறனால தான் டென்னிஸ் விளையாடும் போது பால்ல பர்ஃபெக்ட்டான ஸ்பின்களும் ஏற்படுதாம். அண்ட் ஒருவேளை டென்னிஸ் பால் அந்த லைன்ஸ் இல்லாட்டி பால் சீக்கிரமாவே டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதாம். நம்பர் 15, நம்ம இந்தியால அதிகபட்சமான மக்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டுன்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா கிரிக்கெட் தான் சொல்லியாகணும். சோ ஐபிஎல் வேர்ல்ட் கப்னு வந்துட்டாலே கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாரும் அவங்களோட ஹீரோ பாக்குறதுக்காக டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருவாங்க. இந்த மாதிரி நீங்க கிரிக்கெட் பாக்குற சமயத்துல சில சமயம் கிரிக்கெட்டரோட முகத்தை பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்துல இந்த மாதிரி வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி என்னத்தையோ பூசி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க முகத்துல என்ன பூசுறாங்க, எதுக்காக பூசுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா அது சன்ஸ்கிரீன் போலவே தான் ஒரு விதமான கிரீமா இருக்குது. ஆனா கிரிக்கெட்டர்ஸ் போடுறதுல ஜிங்க் ஆக்சைடு மாதிரியான ஒரு ஸ்பெஷல் மிக்சரும் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த கிரீம் அடிக்கிற வெயில்ல இருந்து அவங்களோட முகத்தை பாதுகாத்து கூலா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. இதனால தான் எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் அவங்களால ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது மொத்தத்துல அதை ஒரு விதமான சன்ஸ்கிரீன் கூட சொல்லலாம். நம்பர் 16, நம்ம ஓட்டுற பைக்ல எல்லாம் இருக்கிற சஸ்பென்சரோட வேலை என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுதான் பைக் குண்டு குழிகள் எல்லாம் ஏறி இறங்கி வரும்போது பைக்கை ஸ்டேபிளா வச்சுக்கிறதோட சேர்த்து நம்மளையும் ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஆனா இந்த சஸ்பென்சர்ல இந்த ஒரு பகுதி எதுக்காக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இந்த சஸ்பென்சர்ல இந்த சின்னதா சிலிண்டர் மாதிரியான இருக்கிறதுல பிரஷரைஸ் நைட்ரோஜன் கேஸை ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரியான சஸ்பென்சர் எல்லாம் நைட்ராக்ஸ் சஸ்பென்சர்னு சொல்லப்படும். அண்ட் நார்மலான ஒரு சஸ்பென்சர் உள்ள பைக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 60 கிலோமீட்டர் ஓடுனதும் கொஞ்சம் வைப்ரேட் ஆக தொடங்கிரும். அதுக்கான காரணம் அதுக்கு உள்ள இருக்கிற ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ல இந்த மாதிரியான பபிள்ஸ் உருவாகிரும். இது காரணமா சஸ்பென்சர்ல இருக்கிற ஆயிலும் கொஞ்சம் ஹார்ட் ஆகுறதுனால தான் பைக்கும் கொஞ்சம் வைப்ரேட் ஆக தொடங்குது. ஆனா இந்த நைட்ரோஜன் கேஸ் வைக்கப்பட்டிருக்கிற சஸ்பென்சர்ல அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அது ஆயில்ல பபிள்ஸ் உருவாகுறதையும் நுர உருவாகுறதையும் தடுத்துருமா. இது காரணமா தான் இந்த சஸ்பென்சர் உள்ள பைக்கள் லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் வைப்ரேட் ஆக தொடங்காது. சோ ஓகே फ्रेंड्स, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம ஐ பட்டன்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.